பெப்சியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கும்போதே ஒரு காஃபி தண்ணி மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால பலர் இதை விரும்பி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பெப்சிக்குள்ளாடி யூஸ்வலா என்ன ஆட் பண்றாங்கன்ற ஒரு ஆர்வம் பலருக்கும் இருக்கும். அதனால இந்த டேஸ்ட் வருது, இதுல ஏதாவது பாதிப்பு, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது இருக்கான்றத அறிவியல் பூர்வமா. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ன்றது கார்பனேட்டட் வாட்டர், அந்த சோடா, நம்ம கடையில் கிடைக்கிற அந்த சோடா தான். அதை யூஸ் பண்ணி தான் அதுல மசாலா கிரேவி ஆட் பண்ணி தான் அதுக்கு மேல உள்ள அந்த டேஸ்ட் ஃபிளவர் கொடுப்பாங்க. அது வாட் எவர் மேபி 7 Up மிரண்டா எதா இருந்தாலும் அதுல டேஸ்ட் மாறதுக்கான காரணம் அதுக்கு மேல அவங்க தூவப்படுற அந்த ஃபிளவரிங் தான். ஸோ இதுல கார்பனேட்டட் வாட்டர் மெயின். ஸோ யூஸ்வலா கார்பனேட்டட் வாட்டர் மைல்டா எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதிகமா எடுத்துக்கும் போது ப்ளோட்டிங், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் என்ற ஒரு சில சிம்டம்ஸ் வரும். மற்றபடி ஒரு லிமிட்டா எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா சுகர் ஆட் பண்றாங்க. அந்த சுகர் இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற சர்பத்து கடை அக்கா கிட்ட கேட்டேன்னா ஒரு ஸ்பூன் சுகர் தான் போடுவாங்க. இவங்க அந்த கார்பனேட்டட் வாட்டர் சோடாவை யூஸ் பண்ணி அதுல 600 ml இந்த பாட்டில்ல 65 கிராம் அளவுக்கு சுகரை வந்து ஆட் பண்றாங்க. ஸோ WHO ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு சராசரி அடல்ட் 25 கிராம் சுகர் தான் எடுக்கணும். அதை விட இது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். இந்த ஒரு பாட்டில் நீங்க குடிச்சீங்கன்னா அப்ப எவ்வளவு சுகர் அதிகமாகும்? சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து சர்க்கரை அளவு அதிகமாகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நார்மலா இருக்கவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவு அதிகமாகும்? உடல் பருமன், பல் சொத்தை, லிவர் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை என்ற பல பிரச்சனைகள் அந்த சுகர்னால மட்டுமே ஏற்படக்கூடும். அதுக்கப்புறமா தான் எல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லயும் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஃபிளவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதுல பல கம்பெனிஸ் வந்து ஒரு மிதமான சேஃபான பொருட்களை எடுப்பாங்க, அந்த ஓவனுக்குமே அந்த நிறமிக்கும் ஸோ அதோட டேஸ்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெப்சி இருக்கிறதுலேயே எந்த அளவுக்கு மட்டமான பொருட்கள் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு உள்ள மட்டமான பொருட்களை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்களை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்றதை மென்ஷன் பண்றேன். அசிடிட்டி ரெகுலேட்டர் 338. சோ இது அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுக்கிறது. இதுல நிறைய அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் இருக்கு, சேஃபான அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் இருக்கு. பட் இவங்க எடுக்கிறது பாஸ்போரிக் ஆசிட். இந்த பாஸ்போரிக் ஆசிட் அதிகமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா போன்ல இருக்கிற கால்சியம் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணி ஓஸ்டியோபோரோசிஸ் நிலைமைக்கு வந்து தள்ளும். சோ எலும்புகள் ஈஸியா ஒடிஞ்சு போறதுக்கான தன்மை இழுத்து செல்லும். ரெகுலரா எடுக்கிறதுனால சிகேடி, குரோனிக் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அசிடிட்டி பிரச்சனைகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பாஸ்போரிக் ஆசிட்னால. அப்புறம் நிறமிக்காக கலர் 150D ஆட் பண்றாங்க. இந்த அமோனியம் சல்ஃபைட்டை ப்ரோசஸ் பண்றதுனால தான் இந்த கலர் 150D வந்து எடுக்கிறாங்க. இதுல பல நேரங்கள்ல 4-மெத்திலமைடைசோல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த 4-மெத்திலமைடைசோல் வந்து கார்சினோஜெனிட்டிக். விலங்குகள்கிட்ட நடத்தின ஸ்டடீஸ்ல சோ மைஸுக்கு வந்து நுரையீரல் கேன்சர் வர்றது ரிசர்ச்ல வந்திருக்கு. ஹியூமன்ஸ்க்கு இன்னும் இன்கன்க்ளூசிவா இருக்கு. கலிபோர்னியா லா என்ன சொல்லுதுன்னா இது ஒரு லிமிட்டுக்கு அளவு மேல யூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வார்னிங் கொடுத்து தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. FSSAI என்ன பண்ணுது நீங்க கேட்கலாம். அவங்க வந்து ஒரு கொடுத்திருக்க லெவலுக்கு கீழே தான் இருக்கு. பட் ஆனா லாங் டைம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா இதனால பிரச்சனைகள் வரக்கூடும். அதே மாதிரி இந்த 600 ml கிட்டத்தட்ட 60 mg அளவுக்கு கஃபைன் ஆட் பண்றாங்க. சோ இதுக்கு மிரண்டாவே பரவாயில்லைன்னு தோணுது. சோ கஃபைன் பொறுத்த மட்டும் வந்து நார்மலா ஒரு அவேக்னஸ் கொடுக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், சோ கொஞ்சம் த்ரில் கொடுக்கும், கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். ஸ்லீப் நைட் டைம் எடுத்தோம்னா தூக்கம் ஒழுங்கா வராது, ஸ்லீப் டிப்ரிவேஷன்ஸ் வரும். ஆன்சைட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு மன அழுத்தம், பதட்டம், பயம் இந்த பிரச்சனைகளை அக்ரவேட் பண்ணி விட்டுரும். உயரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும். குழந்தைகளுக்கு இது சுத்தமா எடுக்கக்கூடாத ஒரு பொருள். ஊட்டச்சத்துன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஸ்டெபிலைசர் 436 அந்த ஸ்டெபிலைசராவது நல்லதான்னு பார்த்தா அதுவும் லாங் டைம் எடுக்கும்போது பல ரிசர்ச்ல வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்துற பொருள் வந்திருக்கு. சோ யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே சேஃபான்னு கேட்டா பெரிய அளவுல எதுவுமே சேஃப் இல்லைன்னு சொல்லலாம். பிரெக்னென்ட் உமன்ஸ், டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, குழந்தைங்க, PCOD, PCOS பிரச்சனை இருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுக்கிறது வந்து சேஃப் இல்ல. சோ மத்தபடி வந்து இந்த மூலிகை மருந்து எடுக்கிறது மாதிரி ஒரு 5 ml 10 ml வேணா எப்பாவது ஒருக்கா நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது.